எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பன்னீர் வச்சு நான் நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி பன்னீர் வச்சு நம்ம ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பன்னீர் கட்லெட். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் கட்லெட் செய்ய முதல்ல நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணியை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு துருவி சேர்த்துக்கலாம். துருவறதுக்கு பதில் நீங்கள் வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சும் எடுத்துக்கலாம். அடுத்து துருவின கேரட் கொஞ்சம், துருவின இஞ்சி கொஞ்சம், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், பொடுசா நறுக்கின பச்சை மிளகாய் 1, பொடுசா நறுக்கின கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள் சேர்த்து கடைசியாக இது கூட பன்னீரை துருவி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஃப்ரெஷ்ஷான 125 கிராம் பன்னீரை துருவி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான பன்னீர் தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்ல குவாலிட்டியான பன்னீரை சேர்க்கறது ரொம்ப முக்கியம். இப்போ சேர்த்த பொருள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கலவையிலிருந்து சின்ன சின்ன அளவு எடுத்து உருட்டி பேட்டிஸ் பண்ணிக்கலாம். பேட்டிஸை பாலில் முக்கி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்து வச்சுக்கலாம். டிப் பண்ண பாலுக்கு பதில் நீங்கள் சோள மாவு கலவையும் யூஸ் பண்ணலாம். இப்படியே எல்லா பேட்டிஸும் ரெடி பண்ணி வச்சு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு அகலமான பேனை சூடாக்கி எண்ணெயை ஊற்றி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேட்டிஸை மெதுவாக ஒன்று ஒன்றா பேனில் வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. ஈஸியான டேஸ்டான பன்னீர் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட சூடாக பரிமாறுங்க. சூப்பரான பன்னீர் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? ஸோ நம்ம யூஸ்வலாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் செஞ்ச உடனே சூடாக டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.